இங்கே பார்த்தீங்களன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ தான் கருப்பரை வச்சு ஏற்றிருக்காங்க. வாங்க ஸ்டார்ட் பண்ணுறது அப்படியே பார்க்கலாம். இதோ வந்துச்சுங்க. ஒரு டபராவை தூக்கி வச்சாச்சு. அந்த கட்டை பிடிச்சிச்சுன்னா பிடிச்சிக்கணும். இங்கே பாட்டியும் கொஞ்சம் கொஞ்சமாக பச்சை மிளகாவெல்லாம் கிள்ளி வச்சிட்ருக்காங்க. எண்ணெய் ஊற்றணுமா? தட்டி இப்போதான் தீ பிடிக்குது. எண்ணெய்க்கு பதில் அது அப்பா கையில் வச்சுங்கிறாரு, அதில் ஊற்றினா இல்லை. ஊற்ற போறீங்க, ஊற்றுங்க, அடிங்க. என்னங்க இருங்க, அடிங்க. லேஸ் அடிங்க, இந்த பக்கம் அடிங்க. மோட்ரு ஓடுது சவுண்டு. சரி சொன்ன நீ கொஞ்சம் ஊற்றி விட்டுடு. செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டாக. நீ ஊற்றுப்பா இப்போ. போதும் போதும் போதும், அப்படியே தீ பிடிக்கும். கவர் வந்து போட்டு எண்ணெய் கவர் நாங்கள் நிறைய எடுத்து போட்டோம். குடிப்பியா? குடி. இது இந்த கவர் எடுத்துக்கலாமா? தயிர் கவர் தயிர் இல்லைன்னு இருதண்ணா, தயிர் இருக்கேன். டீ பிடிச்சிச்சுன்னா அதெல்லாம் ஒரு வெங்காயம் பச்சடிலாம் சொல்ல. பா வாப்பா. சாப்பாடு அது இதில் ஊற்றணும், தயிர் அதில் ஊற்றணும். பச்சை மிளகா கூட நல்லதாங்க இல்லையா? பச்சை மிளகா அப்படியே போட்டுணுமோ ஆயா? பச்சை மிளகா அப்படியே போடுவியா? எண்ணெயை ஊற்றுங்க. ஏய் காயவே இல்லைம்மா, இருமா. அந்த வாட்டர் பாட்டில் நெருப்பு வந்துச்சு. கேஸ் என்ன டக்கு டக்குன்னு அதை நேரம் போட்டு வதக்கலாம். கேஸ் இல்லையே, அவங்க கட்டை தான் குத்திடுறாங்க. அதுவும் ஈரக்கட்டை கொடுத்தா. இந்தாப்பா. கபடி அங்கே விளையாடுறது இது வரையும் கேட்குது, மைக்கில் பேசுறது. ரெண்டாவது தடவை மட்டும் உஷாரா இருக்கும். எல்லாம் ஏர்மட்டாவே டீ குடிக்கும். நீங்க அடிப்பாங்கல்ல, ஊற்றிண்டா ரொம்ப நேரம் ஏறியா. CKB 40K24 அந்த டபரால உள்ள எழுதி வச்சிருக்கு. ஐயா அப்படியே தான் போயின்னுக்குதா. இன்னும் சட்டி காயலையாமே. சட்டி காஞ்சா தானே என் கை தானே இங்கே வலிக்குது. அவங்களுக்குண்ணா காமெடிலாம் பண்ணிடுது. கொஞ்சம் உட்காரு அதில் போயிட்டு தெரியும்.
பிடிச்சிச்சு கருப்புறம் நான் இங்கே எவ்வளோ மண்டை வச்சுக்கிறேன் அந்த அடுப்புல. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவங்களுக்கு வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி கொடுத்தது, இஞ்சி பூண்டெல்லாம் பேஸ்டெல்லாம் அரைக்க சொன்னாங்க. அது எல்லாமே நான் தான் அரைச்சேன். வெங்காய தக்காளி எல்லாம் நான் தான் அரைச்சேன். அதை அரிச்சது எல்லாம் நான் பார்த்தேன். இருங்க அந்த ஈரமண்டை வச்சிங்கன்னா இன்னும் எரியாதுங்க. அந்த காஞ்சதுல எரிட்டோங்க. நாளைக்கு 4 packet ஆயில். நாளைக்கு ஒரு 200 கிலோ பிரியாணி செய்யறதுக்கு ஆர்டர் வரணும். நீ போடுற வீடியோவில் வரல. நீங்கள் வீடியோ பார்த்துட்டு போகிறீங்க, அப்படியே ஒரு லைக் போட்டால் நல்லாயிருக்கும். அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு பாவும் வெயில் அடிக்குதுல்ல, வெயில் அடிக்கல, மழை தான் வருது. அது வேற கஷ்டப்பட்டு செய்கிறாங்களே, அவங்களுக்காக ஒரு லைக் போட்டுருங்க. மோட்ரு 1 HP 1 HP ஹை ஸ்பீடு 150 ஸ்பீடு ஓசியில் வந்தது. மோட்டர். ஓசியில் ஏசி காற்று வாங்க, அதெல்லாம் ஈஸி. இப்போ உங்கள் மோட்டரை ஏற்றிக்கிறீங்க அதில். ஆமாம், எங்கள் மோட்டர் 2 மோட்டர் வச்சுக்கிறேன் நான். அப்போ எந்த காஞ்சிச்சா? வச்சுக்கிறேன். அதை தான் ரெடி பண்ணி வச்சுக்கிறீங்க. அது நான் என் கை வலிக்குது. தட்டி செட் பண்ணி உக்காந்துங்கன்னா சட்டி தெரியாது. படியிலே உட்காந்து அந்த மோட்டரை இதை பார்த்துக்கிறேன். அந்த மோட்டர் இப்படிதான் நினைப்பு போட்டு எடுக்கும் போல. கொஞ்சம் அடிங்க, கொஞ்சம் இது அடிங்க. பூச்சி இது மாதிரி பெட்ரோல் அடிச்சேன்னா என் மூஞ்சி தான் வரும். பெட்ரோல் அடிக்காத. பெட்ரோல் அடிக்கணும்னா வேற ஒரு பாட்டிலில் ஊற்றி கொஞ்சமாக அடிக்கணும். நான் ஓட்ட போட்டு வச்சுக்கிறேன். அது நெருப்பு வந்து பிடிக்கும் அதில். 2 டைம் பூச்சிச்சா? ஊற வர ஸ்டார்ட் ஆகும். ஏ வாடா ஜோஷிக்க, வந்து கொஞ்சம் பிரியாணி செஞ்சு கொடுத்துட்டு போடா. கட் பண்ணுமா, கட் பண்ணு. வீடியோ போய் நேரம் ஆஃப் பண்ணி வை.